27 நட்சத்திரங்களில் 22வது வரக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரம் வந்து மகர ராசியில் அமைந்திருக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சந்திர பகவான். அதே சமயம் மகர ராசியின் அதிபதி வந்து சனி பகவான். திருவோணம் நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான். இந்த திருவோண நட்சத்திரத்தோட உருவம் வந்து வாள்னு சொல்லக்கூடிய அரசர்கள் வச்சிருக்கக்கூடிய வாளை குறிக்கக்கூடிய சின்னம். இந்த 2019 புத்தாண்டு மட்டும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்போ, இந்த டைமில் வந்து திருவோணம் நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் வீடியோ லாங்காக கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாக கேளுங்க. எந்த பலன்களையும் வந்து நான் நெகட்டிவாக சொல்கிறதுன்னு விரும்பலை. பட் ஆனால் இந்த டைமில் வந்து திருவோணம் நட்சத்திரக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே பயந்துக்க வேண்டாம். மெயினாக வந்து இந்த வருஷத்தில் வந்து கிரக நிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் வந்து மார்ச் மாதம் முதல் வந்து உங்கள் ராகு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ இந்த வருடத்தில் வந்து எப்படியோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். அதே சமயம் வந்து குருவும் பாசிட்டிவாக இருக்கார். ஸோ வந்து எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் நடக்காது, எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்கிறது தான் இதில் நெகட்டிவே. அதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கடன் கிடைக்கும். இதை நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, என்னதான் வந்து ராசிநாதன் வந்து சனி பகவானாக இருந்தாலும் சனி பகவான் வந்து நம்மளோட மனசை வந்து குழப்பி ஒரு புதிய முயற்சியில் இறங்க வச்சு அதில் வந்து பல சிக்கல்களை உருவாக்கி ஒன்று அதை நடத்த முடியாமல் போராடுற மாதிரியான சூழ்நிலை விடணும். அல்லது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, புலிவாலை பிடிச்சிட்டு அதை விடவும் முடியல, விட்டா கிடச்சிருங்கிற மாதிரியான சூழ்நிலையில் வந்து சனி பகவான் தள்ளக்கூடியவர். ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த டைமில் சனியோட வேலையே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆசையை காட்டி மோசம் செய்கிறது தான் வந்து சனியோட வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைமில் வந்து யாராவது ஒருத்தரை புதுசாக அறிமுகப்படுத்தியோ இல்லை வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஆன்லைன் வெப்சைட்லையோ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது வந்து 1 லட்சம் போட்டால் உங்களுக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரங்கள், அந்த மாதிரியான விஷயத்தில் ஆசைகளை தூண்டி விட்டு அதில் போய் உங்களை சிக்க வைப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஆசைகள் வருதுங்கிறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, பணம் வந்து கடன் வாங்குறது. இந்த டைமில் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரங்க வந்து 2019ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நீங்கள் கடன் கேட்டால் உடனே கிடைச்சிடும். அதாவது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு 10 100 தராத கூட லட்சக்கணக்காக பணம் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து உங்களை கடன்காரம் பண்ணி விடணுங்கிறத குறிப்பாக இருக்காங்க நிறைய பேர். அதை வந்து காலகட்டங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஸோ என்னடா இது எடுத்தோடனே எல்லாமே திருவோண நட்சத்திரத்துக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வருடம் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து புதிய தொழில் தொடங்குறதுங்கிறது வந்து இந்த டைமில் கூடவே கூடாது. இந்த சனி பகவான் வந்து சில மாய வேலையெல்லாம் செய்வார். அதாவது வந்து ஏதோ ஒரு வேலையில் வந்து உங்களை இழுத்து விட்டு அதில் வந்து தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ஒரு சம்பவங்கள், ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தரதுங்கிற மாதிரியான மெயின் விஷயத்தை அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவார். குறிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு அனுபவம் இல்லாத தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லதுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அட்ராக்டிவான ஒரு ப்ரௌச்சரை பார்க்குறது. அதாவது 1 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டியதில்லை, பயங்கரமான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த டைமில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மற்றபடி வந்து இது வரைக்கும் நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுக்கிற பணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து எந்த துறையிலையும், அதாவது வந்து ரிஸ்க்கான துறைகளில் வந்து அந்த சேமிப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடகமான வைக்கிறது அல்லது வந்து அதிக வட்டிக்கு மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வட்டிக்கு போய் கடன் வாங்கி ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழில் எவ்வளவு பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் பாசிட்டிவான கிரக திசைகள் நடக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சிலர் நினைக்கலாம், அதனால் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஏற்கனவே வந்து ரொம்ப பொருளாதார நிலையில் கீழே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் நினைப்பீங்க. பட் அது எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த 2019ஆம் ஆண்டு வந்து உங்களை கவர்ச்சிகரமான திட்டங்களில் சனி பகவான் வந்து உள்ள இழுக்க வச்சு அதில் வந்து நெகட்டிவான பலன்களை செய்ய காத்துட்ருக்கார். ஸோ அடுத்த 7.5 வருஷத்துக்கு உங்கள் மன நிம்மதியை கொல்லப்படுமே, அதான சனி பகவானோட வேலையே. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களில் 100% ஈடுபடாமல் இருக்கிறதுங்கிறதே வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய மிகவும் மிகவும் எச்சரிக்கையான விஷயம். ஒரு சிலர்ன்ட்டு இல்லைங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த டைமில் 100க்கு 95% பேர் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது தான் ஆசைப்படுவீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் பின் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 2019ஆம் ஆண்டு திருவோண நட்சத்திரத்திற்கு நெகட்டிவான பலன்களை சொல்லவே இல்லை,
பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறது மூலியமாக நடக்கக்கூடிய நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கடன் கிடைச்சி அதனால் பெரிய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். மற்றபடி வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு, அதாவது இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஒரு அட்ராக்டிவான வேற ஒரு ஆஃபர் வரும். இது வந்து மெயினாக உத்தியோகஸ்தர்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆஃபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி புது வேலையை பிடிக்கலாங்கிற கற்பனையில் மட்டும் என்றைக்கு நிற்காதீங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுட்டு அந்த இன்னொரு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த வேலைக்கு போய் வேலை செய்கிறதுங்கிறது நல்லது. குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அல்லது வந்து இந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை மாற்று விஷயங்களில். மற்றபடி வந்து இந்த வருஷம் வந்து பல வகையிலையும் பணவரவுகள் வரும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருந்த கடன் வரும், புதுசாக கடன் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற கடன் எனக்கு 1 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ஒரே முட்டா பேங்க்கில் கடன் வாங்கி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பக்கமே ஒரே இடத்துல மட்டும் கடன் கட்டுற மாதிரியான பல ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. மிக முக்கியமாக வந்து இந்த டைமில் வந்து நாம் தான் இந்த பிரபஞ்சத்திலே வந்து தனி பிறவிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்கள் மனம் வந்து கொண்டு போங்கிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து நட்சத்திரநாதன் வந்து சந்திர பகவான். சந்திரனை வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த கற்பனா சக்தி வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுல எவ்வளவு கற்பனா சக்தி இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவில் அதை விட 2 மடங்கு இருக்கும்னு சொல்லலாம். நான் யாரையும் குறிப்பிட்டோ இல்லை திருவோணம் நட்சத்திரம் வந்து மோசமான நட்சத்திரம்னால சொல்லவே இல்லைங்க. மிக முக்கியமாக வந்து இந்த டைம் 7.5 சனி நடக்கிற ஒரு காலகட்டம். அதே சமயம் குரு பாசிட்டிவாக இருக்கார், ராகுவும் பாசிட்டிவாக இருக்காருங்கிற காரணத்தினால குரு வந்து தனக்காரகன், தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் வந்து இந்த 2019ஆம் ஆண்டு பாசிட்டிவாக இருக்கிறது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, வரக்கூடிய இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் கடன் கொடுத்துருந்தாலோ அந்த கடனை திருப்பி வசூல் பண்ணீங்கன்னா அதை பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அந்த அமௌண்ட் இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வருஷ பாதையில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கையில் கிடைக்கும். அதாவது கடன் கொடுத்தவங்களுக்கு புதுசாக அந்த லாட்ரி விழுகிறது இந்த மாதிரி எல்லாம் அமைப்பெல்லாம் இல்லைங்க. மிக முக்கியமாக அந்த மாதிரி பணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஒரு லேண்டோ இல்லை வீடோ வாங்கி வச்சுலாம் நினைப்பீங்க. அதுலேயும் பிரச்சனை தான். நீங்கள் தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க, என்னை கோவிச்சிக்காதீங்க. என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸை படிக்க மாட்டீங்க. ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை இடம் வாங்குறோன்னா அதை தெளிவாக படிக்க மாட்டீங்க. அதில் ஏதாச்சும் விலங்கம் இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிங்க. கூட ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு நபர் கூட வச்சுக்கிறங்கிறது நல்லது. மிக முக்கியமாக வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்னென்னா, குறிப்பாக இந்த ஒரு ப்ராக்கெட்டில் நான் சொல்லிடுறேன், மாணவர்கள் வந்து இந்த டைமில் வந்து படிக்கிறத தவிர மற்ற வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. மெயினாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்காக வந்து ரொம்ப கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. என்டர்டெயின்மெண்ட்டு, நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து வீடியோ கேம்ஸோ இல்லை டிவியோ அதிகமாக காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நல்லபடியாக வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறதுங்கிறது நல்லது. இந்த டைமில் கண்டிப்பாக செலவுகள் வந்து கண்டிப்பாக ஆகும், ஆடம்பர செலவுகள் வந்து கண்டிப்பாக வரும். பட் அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அண்டை வீட்டாரிடம் அல்லது வந்து உங்கள் நண்பர்களிடம் அல்லது உறவினர்களிடம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட சங்கடங்களையோ இல்லை உங்களை வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தணுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எந்த இடத்துலையும் தள்ளி போயிடாதீங்க. இது வந்து எந்த இடத்துலையும் வந்து அடுத்து நடக்கக்கூடிய 7.5 வருடமுமே வந்து எல்லாருமே நம்மளுக்கு வேணும். சனி பகவான் வந்து மகர ராசிக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் பெரிய பாதிப்பு பண்ண மாட்டாருன்னு எல்லாருமே சொன்னாலும் அவர் வந்து கர்மாவை கழிக்கக்கூடிய கிரகம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளை கழிக்க வைக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். ஸோ அவர் வந்து ஆசையை தூண்டி விடுவார். அது பொருளாதார விஷயத்தில் தான் நிறைய ஆசையில் தூண்டி விடுவார். மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த காதல், இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த இள வயசில் இருக்கவங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த டைமில் காதல் வயப்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனாலேயும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து 2019ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது வந்து உயர் பதவிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே பண வரவுகள் வந்து தாராளமாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் புதிய ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை பார்த்து தயவு செஞ்சு போகாதீங்க. இதுதான் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஒரு அன்பு கோரிக்கையாக எடுத்துட்டாலும் சரி, இது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து வேறு யாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஜென்ரலாக ஒன்று வந்து பார்த்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது அதனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஏன் குறிப்பாக இதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனல்லே பாருங்கள், சுவாதி நட்சத்திரத்திற்கு ஒரு பெரிய டீப்பான ஒரு இது போட்டிருப்பேன். அவங்களுக்கு இந்த டைமில் வந்து அவங்களவே நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
அதாவது 7.5 வருட காலங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து ரிலீஃபாக இப்போ வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பல வகையில் வந்து இனிமேல் முன்னேற்றமான பயிற்சியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் மறுபடியும் போய் இப்போது லாக் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான எச்சரிக்கை. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா, குறிப்பாக வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனியொரு விஷயம் ஏதாச்சும் கேட்கணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேங்க, திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்த்துறதுங்கிற நல்லது. பெரிய அளவுக்கு வாங்கக்கூடிய கடன்களை தவிர்த்துறது நல்லது. 3வது மிகப்பெரிய விஷயமா சொல்கிறதுங்கிறது வந்து, திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வந்து நிச்சயமாக திருமணம் கைகூடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து திருமணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து ஒரு அப்படியே பேசினோம்னா பெரிய வீடியோவாக போயிட்டே இருக்குங்க. பட் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த 2019 ஆண்டு பல வகையிலையும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை கும்பிடணுன்னா உங்கள் அதிதேவதையான விஷ்ணு மகாவிஷ்ணுவே கும்பிடுங்க. வாரம் சனிக்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது. அதே மாதிரி வந்து முடியாதவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சவங்க வந்து ஒரு டைம் வாய்ப்பு கிடைச்சுன்னா குச்சனூர், தேனி பக்கத்தில் இருக்க குச்சனூர் சனீஸ்வர பகவான கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் கர்மா வந்து கழிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான். ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, குச்சனூர் வந்து தான் மெயினான பிளான்ட். அதாவது வந்து சனியோட ரேஸ் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் வந்து குச்சனூர், தான் தோன்றிய சிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது வந்து பல வகையிலையும் உங்களுக்கு ஏமாற்றம் அடையாமல் காப்பாற்றோம்னு சொல்லலாம். மற்றபடி வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2019 மட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.